வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். நம்ம 2025 குரூப் 4 பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நாங்கள் எங்கள் எவரெஸ்ட் அகாடமியோட டீம் ரெடி பண்ணது தான் தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம் அண்ட் மேக்ஸ் பிடிஎஃப். இதை வந்து நாங்கள் முன்னாடியே ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை வந்து நான் எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறேன். இப்போ தமிழ் இலக்கணத்துக்கான புக் பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் கொடுத்தாச்சு. இது எல்லாமே தமிழ் இலக்கணத்தோட புக் பிடிஎஃப். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து தமிழ் இலக்கியம் பாருங்க. தமிழ் இலக்கியத்துக்கும் எல்லாமே என்னென்ன யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஔவையார் பாடல்கள்னா ஊவேசா, உருத்திரங்கண்ணனார், ஏலாதி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மேக்ஸ், கணிதத்தையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கணிதத்தையும் டாபிக் வைஸாக பிரித்து நியூ பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் புக் இல்லை, புக் சோர்ஸே எங்கேருந்து வாங்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புக் பிடிஎஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி உங்கள் ஹேண்டில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இதுக்கு மேலே உங்கள் வேலை என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஒரு கைடன்ஸோட நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு இதை வந்து மெயின் சோர்ஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த 2025 குரூப் 4 வந்து உங்கள் கையில் வந்துடும். சரிங்களா? அடுத்து இது மட்டும் தான் பண்ணணுமா, இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட புதிய ஒரு சிலபஸ் கொண்டு வந்தாங்க. 2025 குரூப் 4 வந்து நியூ சிலபஸ் அரைவல் ஆயிருக்கு. அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே கிடையாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ வருஷமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கடந்த 2024-25ல 2023-24ல நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மாடலாக எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தான் நமக்கு எப்படின்னா கொஞ்சம் மாற்றி அதை கொஞ்சம் ஹார்ட்னஸாக மாற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 4 கேட்பாங்க. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள் கையில் வந்தால் எப்படி இருக்கும் அதை யோசிச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க, மொத்தம் 1287 கிட்டத்தட்ட 1300 பேஜஸ் இருக்கு. இந்த 1300 பேஜஸ்மே 2023 and 24 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட புக் கட்டிங் பிடிஎஃப் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து பிசிலேயோ ஆர் மொபைல்லையோ நான் ஒவ்வொரு 100 கொஸ்டினாக பார்க்குறேங்க மாதிரி கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் சோர்ஸே வந்து இங்கே தான் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை படித்தோம் அப்படின்னாலே நம்ம குரூப் 4ஓட பாதி சிலபஸை முடிச்ச மாதிரி. ஏன்னா இங்கே பாருங்க எல்லாமே அதே தான், ஒளி வேறுபாடு, இங்கே பாருங்க நிறுத்தல் குறிகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணியாச்சு. இந்த 1300 பேஜஸ்ங்கிறது வந்து மொத்தம் 5600 கொஸ்டின்ஸ் பக்கத்தில் இருக்கும். இதுக்கு மேலேயும் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது நமக்கு இலக்கணம் புரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியும். அப்போ இலக்கணம் படிக்கணும். இலக்கணம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஸ்டின் பார்ப்போம். அப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னாலே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இலக்கணம் பற்றிய புரிதல் வேணும். அப்போ இலக்கணம் பற்றிய புரிதல் வேணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 50 கொஸ்டினா எடுத்து அந்த 50 கொஸ்டினுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருவோம். அதோட இந்த விஷயத்த நான் எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறது, தமிழில் இப்படிலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு சில விஷயங்களை இதுதான் நிறுத்தல் குறினா இவ்வளோதான், இது வந்தால் இது போடணும், அந்த மாதிரியான சில ஷார்ட்கட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டெய்லியும் தமிழ் இலக்கண கிளாஸ் போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு 50 கொஸ்டினாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீரியஸாக போட்டு உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட 1300 பேஜஸ் கிட்டத்தட்ட 5600 கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது போதும் இந்த 2025 குரூப் 4 வந்து உங்கள் கையில் வர்றதுக்கு. சரிங்களா? ஸோ இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், கணிதம் இந்த 3 பிடிஎஃபோட வீடியோவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவில் போயிட்டு அதை ஃபோல்டராக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். 2025 குரூப் 4ல நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்கிறது ப்ராக்டிஸ் அண்டு ப்ராக்டிஸை மட்டும் திருப்பி ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கணும். அதை மட்டும் பண்ணால் போதும். இந்த 2025 குரூப் 4 வந்து உங்கள் கையில் வந்துடும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.